நம்ம கரசாமியோட 19-20 வருஷமா கரம் கோர்த்து நல்ல நண்பரா பயணிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிரேக்கிங் மியூசிக் கொடுத்துருக்காருலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிரேக்குக்கே மியூசிக் கொடுத்தது இவர் தான் அப்படின்னு. Dhanush sir, one of the best ever actor for India வந்து Dhanush sir. ஒரு ஆக்டர் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஷாட்லயுமே ப்ரூவ் பண்ணுவாங்க தான் யாருன்னு. அந்த ஒரு ஷாட் எனக்கு திருடுறத தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி நான் வந்து வாவ் வாவ் வாவ். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும், நானும் என் ஃப்ரெண்டும். நாங்கள் நல்ல நேஷ்னலைஸ் பேங்காக பார்த்து லோன் வாங்குவோம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நேஷ்னல் அவார்டு வாங்குவீங்க. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஓகே, ஒரு டெக்னீஷியன் அவருக்கு வேலை செஞ்சு அதெல்லாம் விடுங்க. என் படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஏய் ஹாப்பி ராஜ் சூப்பரா இருக்குடா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு அதுக்காக ட்வீட் பண்ணாரு. அது வந்து நார்மலா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி தனுஷ், ஒன்லி தனுஷ். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, பெருந்துறை, ஈரோடு. BCom plus CA ஆடிட்டர் படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் PCR மகாராஜா தைலம், Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy. முக்கியமான ஒருத்தர் தான் நாங்கள் இந்த மேடைக்கு கூப்பிட போகிறோம். இவர் சினிமாவில் ஹீரோயினுக்கு மட்டும் ஃபீல் பண்ணி மியூசிக் போடல, ஒவ்வொரு ரசிகரையும் ஹீரோயினா அவருடைய மியூசிக் ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கு. எஸ், நம்ம கரசாமியோட கிட்டத்தட்ட ஒரு 19-20 வருஷமாக கரம் கோர்த்து நல்ல நண்பராக பயணிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, பிரேக்கிங் மியூசிக் கொடுத்துருக்காருலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிரேக்குக்கே மியூசிக் கொடுத்தது இவர் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எங்கள் டார்லிங் ஜிவி பிரகாஷ் பிரதர் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தலுடன் மேடை கலக்கிறோம். Yes, ladies and gentlemen, let's welcome the music director GV Prakash அவர்கள். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு விக்னேஷ் ராஜா, யூ ஹேவ் டன் இட் சூப்பர், ரியலி கிரேட். ஒரு சூப்பரான டைரக்டர். வெற்றிமாறனுக்கு அப்புறம் நான் ரொம்ப ப்ரிசைஸாக தனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்குற நான் ஒர்க் பண்ணதில் வந்து விக்னேஷை நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக படம் நீங்களாம் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போது ஒரு ஸ்லோ பர்னர் த்ரில்லர், ஒரு 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 பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போவோம். ஸோ தேங்க்யூ விக்னேஷ். கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஐசரி சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நம்ம நிறைய ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சுருக்கோம், பட் ஐசரி சார் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார். உண்மையாகவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்புறம் தனுஷ் சார், ஒரு ஆக்டர் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஷாட்லேயுமே ப்ரூவ் பண்ணுவாங்க தான் யாருன்னு. அந்த ஒரு ஷாட் எனக்கு திருடுறத தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி நான் ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு என்ன இம்பேக்ட் இருந்துச்சோ, இன்னைக்கு நான் ஸ்க்ரீன் பண்ணும்போது 2 வாட்டியுமே நான் வந்து வாவ் 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 அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த ஷாட் வந்து ஒரு சின்ன செகண்ட் வந்தாலும் அதில் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஆக்டர் ஃபார் இந்தியா வந்து தனுஷ் சார். உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும், நானும் என் ஃப்ரெண்டும். நாங்கள் நல்ல நேஷ்னலைஸ் பேங்காக பார்த்து லோன் வாங்குவோம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நேஷ்னல் அவார்டு வாங்குவீங்க. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. வாத்திக்கு அந்த விருது வர்றப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கால் அவுட் தான் வரும். ஃபஸ்ட்டு ட்வீட் அவர்கிட்ட தான் வரும். அதுதான் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேல்யூ பண்ணுறது. அதெல்லாம் விடுங்க. ஓகே, ஒரு டெக்னீஷியன் அவருக்கு வேலை செஞ்சு அதெல்லாம் விடுங்க.
என் படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஏய் ஹாப்பிராஜ் சூப்பரா இருக்குடா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு அதுக்காக ட்வீட் பண்ணாரு. அது வந்து நார்மலா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி தனுஷ், ஒன்லி தனுஷ். போன வாட்டி நம்ம சந்திக்கும் போது ஆடியோ லான்ச்சில் என்கிட்ட நீங்கள்லாம் எனக்கு ஒரு கட்டளை நீங்கள் போட்டீங்க, நீங்கள் ஃபங்க் வைக்கணும் அப்படின்னு. ஃபங்க் அடுத்து எப்படியும் நீங்க என்ன பேச விடாம நடுவில் கேட்டுட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன், வட சென்னை 2 வட சென்னை 2 வரும், சீக்கிரம் வரும், சத்தமா வரும். ஜெயிக்கிறதுக்கு முதல்ல சண்டை செய்யணும். நீங்க நினைக்கிற அளவுக்கு கூட தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அன்புவின் எழுச்சி பெருசா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் நான் பேசலாம் நினைக்கிறேன். நடுவில் கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க வட சென்னை 2 பத்தி. நிஜமாவே நான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் தான் இவ்வளோ நேரம் எனக்கு கேட்டுட்டு இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்தே எதையுமே பெருசாக தேடி போனது கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் தன்னால் என்னை தேடி வரும். நான் பெருசாக படிக்கணும்னு எஃபர்ட் எடுத்தது கிடையாது. ஆனால் 10வது படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே படிப்பு வந்தது. அதுக்கப்புறம் நடிக்க போயிட்டேன். +1 +2 பெருசாக படிக்க முடியல. எந்த இயக்குனர்களையும் நான் தேடி போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. ஆனால் நல்ல நல்ல இயக்குனர்கள் என்னை தேடி வந்து எனக்கு நல்ல படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக நண்பர்கள் இருந்ததில்லை, இருந்த நண்பர்கள் பெருசாக இல்லை. ஆனால் காடோட பிளெஸ்ஸிங் எப்படின்னா, என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய பிரதர்-இன்-லாஸ், என்னுடைய பிரதர், என்னுடைய சன்ஸ் யாத்ரா லிங்கா, அவங்களே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு அமைஞ்சாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி என் தோளுக்கு தோலா, என்னோட தூண்களா, என்னுடைய வழித்துணையா, என்னுடைய தீப்பந்தமா கடவுள் எனக்கு உங்க மூலமா இவ்வளவு அன்பை கொடுத்துருக்கான். அப்போ நிஜமாவே நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் தானே. இந்த அன்பு தானே எல்லாமே. இந்த கரை டைட்டில், கரைங்கிற இந்த டைட்டில் வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. அப்புறம் விக்னேஷ் சொன்னார், சார் என் பேர் கோபால், என்ன எல்லாம் கோபால்னு கூப்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் பேர் தனுஷ், என்ன தனுஷ்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் சார் இருக்குது ரீச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், விக்னேஷ் சூப்பர், அப்போ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னேன். ஏன் சார்னு கேட்டார். சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு 2 வாட்டி. முதல் வாட்டி இதே மாதிரி ஒரு டைட்டில் வச்சோம். அந்த டைட்டிலையும் இதே மாதிரி மிக்ஸ்டாக தான் ரீச் இருக்குது, சரியாக ரீச் ஆகலன்னு சொன்னாங்க. அந்த படம் பேர் வேலையில்லா பட்டதாரி. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து முடித்த உடனே அது வரைக்கும் அப்போ எனக்கு கண்டினியூஸாக ஒரு 3-4 படங்கள் அப்போ சரியாக போகல. அந்த படம் ஒரு முக்கியமான படமாக எனக்கு இருந்தது. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து முடித்து காட்டினோடனே
எல்லாரும் சார் இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. படத்தையே ட்ராப் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டீசர் வந்தது. அந்த டீசரை பார்த்துட்டு இந்த டீசரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த டைட்டில் தான் படத்துக்கு மைனஸே அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்னொரு படம் திருச்சிற்றம்பலம். அந்த படமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. டைட்டில் தான் இந்த படத்துக்கு மைனஸ்ன்னு சொன்னாங்க. படத்துக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு மாதம் முன்னாடி படத்துக்கு ஹைப் இல்லை, ரீச் இல்லை, திருச்சிற்றம்பலம்ங்கிற டைட்டிலை மாற்றிருங்க அப்படின்னாங்க. அந்த டைட்டிலை மாற்றுறதா இருந்தால் அந்த படமே வேணான்னு நான் சொன்னேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ கரை. இந்த கரைன்னு இந்த படத்துக்கு ஏன் டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும், ஏன் இவ்வளோ ஆப்டான டைட்டில்னு. ஒரு சில வாட்டி டைட்டிலுக்கு படம், ஒரு சில வாட்டி படத்துக்கு டைட்டில். இது படத்துக்கான டைட்டில். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த டைட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த படத்துக்கு இருந்த டைட்டில் வந்து கரசாமி. ஒரு சில காரணங்களால் அந்த டைட்டில் உள்ளே கொண்டு வர முடியல. இப்போ வேறு என்ன டைட்டில் இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசினாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கரை. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அதெல்லாம் நம்புகிறவர். அது அப்படி இப்படி கூட்டி இப்போ ஒரு மேத்ஸ் கிளாஸ் நடத்தினார். அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸோட நடத்தி இதான் நல்ல நம்பர், கரை தான் கரெக்டாக இருக்குன்னாரு. டைரக்டரும் கேட்டார், எனக்கு ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அது கரன் மாறுச்சு. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, பெருந்துறை, ஈரோடு. B.Com plus CA ஆடிட்டர் படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC Tiruvizha, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy.